ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு வித் கவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாப்பா வச்சுக்கிட்டே அவளை எப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு துணி தைக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி பண்ணிக்கிங்க, எங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? எங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நேற்றே நான் சொல்லியிருந்தேன். இன்னும் வந்து எனக்கு ஃபீவரிஷாக தான் இருக்குது. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா நானும் வைஷ்மாவும் தூங்கி எழுந்துட்டோம். சரி, தூங்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, படுத்தே இருந்தோம்னா படுக்க போட்டுரும் அப்படின்றதுக்காக சரி துணி தைக்கலாம், தையல் அடிக்க வந்த துணியெல்லாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்தேன். ஆனால் வைஷ்மா வந்து நான் தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அழுதுட்டு இருந்தா. அவள் அப்படி தான் எப்போவுமே வந்து அம்மா தூக்கியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பா. அதனால் வந்து அவளுக்கு வந்து ரைம்ஸ் எல்லாம் பாடி கொஞ்ச நேரம் குசிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். வைஷ்மா முன்னாடி பார்த்திங்கன்னா டாய்ஸ் எல்லாத்தையும், ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இதில் கவுரில் கட்டி சேரில் முன்னாடி கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அவள் அதை இழுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாள். கீழே போட்டுட்டா திரும்ப திரும்ப நான் குனிஞ்சி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து இப்படி கட்டி விட்டுட்டா அவள் பாட்டுக்கும் விளையாண்டுட்டு இருப்பா அப்படின்னு தான் ஐடியா. ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? நான் ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்கேன் அப்படின்ற கேள்வி நம்மள பல பேருக்கு இருக்கு இல்லையா? கேள்வி வந்து ஒன்றா இருந்தாலும் அதுக்கு பதில் வந்து நிறைய இருக்குது. அந்த பதிலில் ஒரு பதிலை பற்றின கதையை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு கீழே ஒரு அமைச்சர் இருந்தாராம். அந்த அமைச்சர் வந்து ரொம்பவுமே புத்திசாலி அமைச்சர். அந்த அமைச்சருக்கு வந்து நிறைய அதிகாரங்கள் வந்து ராஜா கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த அமைச்சரை பார்க்கறதுக்காக 2 கிராமத்திலிருந்து 2 தலையாணிகள் வந்து வராங்க. தலையாணிகள்னா ஊர் தலைவர்கள். 2 தலையாணிகள் வந்து பார்க்குறாங்க அமைச்சரை. அமைச்சரே, எங்கள் கிராமத்தில் பசியும் பட்டினியுமா இருக்குது, விவசாயம் இல்லாததுனால பஞ்சமாக இருக்குது. நீங்கள் தான் வந்து ராஜா கிட்ட பேசி எங்களுக்கு வந்து சலுகை வாங்கி தரணும். 50 மூட்டை நெல் மூட்டைகளை வாங்கி கொடுத்தா எங்கள் கிராமத்து பசி பட்டினி போக்க ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அமைச்சர் சரின்னு சொல்லிட்டு அவங்க சலுகையை ஏற்றுக்கிட்டு வாங்கியும் கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனையும் வழங்குறார். ஏன்னா இவர் வந்து புத்திசாலி இல்லையா, அதனால வந்து ஆலோசனையும் வழங்குறார். 2 தலையாணிகளையும் வந்து கூப்பிட்டு, ஏன்பா உங்கள் ஊருக்கு நடுவில் ஒரு நதி போகுது தானே? ஆமாம் அமைச்சரே, நதி போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுதான் வந்து பிளான். உங்கள் ஊரில் வந்து நீங்கள் கால்வாய் கிணறுகள் எல்லாம் தோண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நதியை வந்து இணைக்கணும். அந்த கால்வாய்க்கு நதியை வந்து கால்வாய் நோண்டினீங்கன்னா கால்வாய் மூலயமா வர தண்ணி உங்கள் குளம் கிணறு எல்லாம் ரொம்பி உங்கள் ஊரில் வந்து விவசாயம் செழிப்பாக இருக்கும், பஞ்சம் பட்டினி வராது அப்படின்னு சொல்லி ஆலோசனை வழங்கி அவங்க செயல்படுத்துறதுக்காக பொற்காசுகளையும் கொடுத்து அனுப்புகிறார். அதாவது அது செயல்படுத்தணும், கால்வாய் நோண்டணும் அப்படின்னா பொற்காசுகள் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக வந்து பொற்காசுகளையும் கொடுத்து அனுப்புகிறாரு. 2 ஊர் தலைவர்களும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. போயிட்டு திரும்ப 1 வருடம் கழிச்சு திரும்ப 2 பேரும் வந்து அமைச்சர் முன்னாடி நிற்கிறார். அமைச்சரே, சென்ற ஆண்டு நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு ரொம்பவுமே நன்றி. இந்த ஆண்டும் வந்து அதே போல் எங்களுக்கு சலுகை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் 50 மூட்டை நெல் மூட்டைகளை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கவும் வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டதோடு இல்லாமல் அவர் வந்து 2வது தலைவர் சொல்கிறாரு, அமைச்சரே, நீங்கள் சொன்னபடி எங்கள் ஊரில் கால்வாய் தோண்டும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் சலுகை செய்யுங்க, கண்டிப்பாக நான் வந்து அடுத்த ஆண்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வைக்கிறாரு. 2 பேருடைய கோரிக்கையும் கேட்டுக்கிட்டு அமைச்சர் முதலாவது தலைவருக்கு வந்து சொல்கிறாரு, ஏப்பா நீ சும்மாலாம் வேலைக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. நீ என்ன பண்ணுறனா எல்லாருக்கும் வந்து வேலைக்கு வாங்க, பொற்காசுகள் தரோம், நம்ம வந்து நதி தோண்டனா தான் நம்ம நாடு வந்து நம்ம ஊர் வந்து முன்னேற முடியும், பஞ்சம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி 50 பொற்காசுகளையும் கொடுத்து அனுப்புகிறார். அதாவது முதல் தலைவருக்கு வந்து 50 பொற்காசுகளும் 50 மூட்டை நெல் மூட்டைகளையும் கொடுத்து அனுப்புகிறார். 2வது தலைவருக்கு வந்து 50 மூட்டை நெல் மூட்டைகளை கொடுத்து அனுப்புகிறார். 2 பேருமே போயிட்டாங்க. 3வது வருடமும் திரும்ப 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. என்னப்பா வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்து நிற்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
முதல் தலைவர் சொல்றாரா, அமைச்சரே, நான் நினைச்சதை விடவும் எங்க ஊர்ல இருக்க இளைஞர்கள் ரொம்பவுமே சோம்பேறிகளா இருக்காங்க. எங்க ஊர்ல யாருமே செழிப்பாகணும்னு சொல்லி எண்ணமே இல்லை, யாரும் முன்னேற்றணும்னு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி காரணங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காராம். ரெண்டாவது தலைவரோ, மன்னிச்சிடுங்க அமைச்சரே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாராம். அப்போ ரெண்டாவதாக வந்த தலைவருக்கு 50 மூட்டை நெல் மூட்டைகளையும் பொற்காசுகளையும் கொடுத்து நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி அவர் அமைச்சு வச்சுட்டு முதல் தலைவரை பதவியிலிருந்து விலக்கிடுறாராம். அதாவது அமைச்சர் பதவியிலிருந்து அவரை விலக்கிடுறாரு. அவருக்கு பயங்கர கோபம். எதுக்கு இப்படி பண்ணணும், ஏன் இப்படி பண்ணணும் அமைச்சர்னு சொல்லிட்டு உடனே ராஜா கிட்ட போறாராம். ராஜா கிட்ட போய், ராஜா ராஜா உங்க அமைச்சரை பாருங்க, எனக்கு தவறான நீதி வழங்கியிருக்கார். நான் எங்க நாட்டில் எங்க ஊர்ல பஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தேன். அவர் வெறும் மன்னிப்பு மட்டும்தான் கேட்டார். அவருக்கு 50 மூட்டை நெல்லும் 50 பொற்காசுகளையும் கொடுத்து அமைச்சிருக்கார். எனக்கு பதவியிலிருந்தே விலக்கிட்டான்னு சொல்லவும் ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியலையாம். ராஜாவும் பாத்தீங்கன்னா அமைச்சர் என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரையே பார்த்துக்கிட்டு இருக்கார். அமைச்சர் பேச ஆரம்பிக்கிறார். அரசே, காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. இந்த முதல் நபர் காரணம் மட்டும் சொல்லி கொண்டு இருந்தாரே தவிர அந்த கிராமத்தை முன்னேற்ற, அந்த கிராமத்தை செழிப்பாக்க இவர் ஒரு சிறு முயற்சி கூட எடுக்கவில்லை. ஆனால் அந்த இரண்டாவது தலைவரோ சொன்ன ஆலோசனையை செயல்படுத்தி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் என்னிடம் நின்றார். நான் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் அவங்கவுங்க கிராமத்தை போய் பார்வையிட்டேன். முதல் தலைவருடைய கிராமத்தில் ஒரு சிறு துருமும் அசைக்கப்படவில்லை, ஒரு தடயமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது தலைவருடைய கிராமத்தில் முதல் ஆண்டின் முடிவில் கால்வாய் தோண்டும்படி நடந்து கொண்டிருக்குது. 2ஆம் ஆண்டின் முடிவில் கால்வாய் பணி தோண்டும் பணி முடிவடைந்து விவசாயத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. 3ஆம் ஆண்டு வரமாட்டார் என்று நினைத்தேன். இருந்தாலும் அவர் முடியாத பட்சத்தில் என்னிடம் நின்றார். முடியாத பட்சத்தில் உதவின்னு நின்றார். அதனால் தான் அவருக்கு நான் உதவி செய்து அனுப்பினேன். அடுத்த ஆண்டு அவர் கண்டிப்பா திரும்பி என்னிடம் நிற்க மாட்டார். ஏன்னா கால்வாய் பணி, விவசாய பணி எல்லாமே நிறைவடைந்து விட்டது. அடுத்த ஆண்டு அந்த கிராமம் மிகவும் செழிப்பான கிராமமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவருக்கு உதவி செய்து அனுப்பினேன். ஆனால் இந்த முதல் தலைவரோ வரும்போதெல்லாம் காரணங்கள் மட்டும்தான் சொல்கிறாரே தவிர அந்த கிராமத்தை முன்னேற்ற ஒரு சிறு துரும்பையும் அசைக்கவில்லை. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்களை சாதிப்பதில்லை. அதனால்தான் இவரை பதவியிலிருந்து விலக்கிவிட்டேன். இவர் தலைவரா இருக்கிற வரைக்கும் அந்த கிராமத்தில் எந்த முன்னேற்றமும் இருக்காது, அந்த கிராமம் செழிப்பான கிராமமாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லவும் அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா வியந்து அமைச்சரை பார்த்து வியந்து பார்த்தாங்களாம். ஆமாங்க, நம்மள பல பேர் எப்படி இருக்கும், நம்ம ஏன் முன்னேறல அப்படின்ற கேள்விக்கு நம்ம கிட்டே தாங்க பதில் இருக்கு. காரணங்கள். நம்ம காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தா என்னைக்குமே முன்னேறவே முடியாது இல்லையா? அதே போலதான் நம்மள பல பேர் வெறும் காரணம் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முதல் தலைவர் போல் காரணம் மட்டுமே சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் முயற்சி பண்ணாமல் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ரெண்டாவது தலைவர் போல் முயற்சி செய்து பார்த்துட்டு முயற்சின்னு சொல்லி வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா நமக்கு என்ன தெரியுது, நான் ஏன் இன்னும் முன்னேறலை, நான் ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்கேன் அப்படின்ற கேள்விக்கு பதில் நம்ம காரணம் சொல்கிறது அதுதாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் போடுற பழி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்கிற குறை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்கிற காரணம், இதுதான் காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஸ்டோரி இதுதான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வாய்ஸ் அவ்வளோவா ஒன்றும் சரி இருக்காது, எனக்கு சளி பிடிச்சிருக்கு. இருந்தாலும் தினமும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேசும்போதே ரொம்ப மூச்சு வாங்குது. இருந்தாலும் சீக்கிரமாக நம்ம சேனலில் பணம் எடுக்கணும், பணம் எடுத்துகிட்டு அந்த நல்ல நியூஸை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும். அந்த சம்பளத்தில் நான் பட்டுக்குட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்குறேன், என்னென்ன டாய்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றதையும் உங்களோட வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதை மட்டும் நினைப்போம், கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.